ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் நுட்டெல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை நான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சுகர், அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, கடலை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஹேசல்நட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. அதுதான் ஒரிஜினல் நியூட்டெல்லா. அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், அப்புறம் நம்ம ஆயில் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், சுகர் 80 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது ஒரு மிக்ஸி ஜாரு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 80 கிராம் சுகரும், அதுக்கப்புறம் நம்மளோட 50 கிராம் கொக்கோ பவுடரையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் இன்னொரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸை சேர்த்துட்டு லைட்டாக இது சூடு படுற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் ரொம்ப மாறிடாமல் இதை லைட்டாக மட்டும் நீங்கள் சூடு படுற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சுகரும் கொக்கோ பவுடரும் இப்போ ரெடியாக இருக்குது. இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை சேர்க்க போகிறோம். நட்ஸு சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கடலையில் உள்ள தோலை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இதில் கடலையில் இருக்க தோலை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இதுலேருந்து எண்ணெய் பிரிகிற மாதிரி வர வரைக்கும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இது கூட சேர்த்து கூட இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. இதை நீங்கள் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் செஞ்சு ஒரு சாக்லேட் மோல்டில் ஊற்றி கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் மெல்ட்டடாக தான் இருக்கும் இது. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கொக்கோ பவுடரையும் சுகரையும் நல்லா அந்த நட்ஸு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி திக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை அடித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த பதம் தான் எனக்கு தேவை. அதனால் நான் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை விட இன்னும் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான இந்த நுட்டெல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ப்ரெட்டு, சப்பாத்தி இது மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பிஸ்கெட்டில் கூட நடுப்புற ஃபில்லிங் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.